அப்படி அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வாழ்க்கையை அந்த புது இடத்துல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவங்க பிளான் பண்ணுவாங்க, நமக்கு சாப்பாடு கிடைக்கணும்னா நம்ம ரொம்ப க்யூட்டாக இருந்தால் தான். இந்த ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவ்வளோ புத்திசாலி கிடையாது. நம்ம இந்த குழந்தைங்க பண்ணுற சத்தம் மாதிரி நம்ம போயிட்டு சத்தம் பண்ணால் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக போயிட்டு அது ரெண்டுமே மியூ மியூ அப்படின்னு பண்ணும். அப்படி எந்த வீட்டில் பண்ணியும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. யாரும் இலகன மனசில் சிலவங்க அந்த கருப்பு பூனியை துரத்தி விடு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 2-3 நாள் கழித்து என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப அப்செட்டாக இருந்து இந்த ஆரஞ்சு கேட்டர்களை குட்டிக்கிட்ட இது இப்படி இப்படி இப்படியே நடந்து வந்து ஒரு வீட்டு பின்னாடி பார்க்கும்போது ஒரு லேடி வெசல் செல் அப்படி என்னமோ பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கிட்ட போயிட்டு மியூ அப்படின்னு ஒன்று அந்த பொம்பளை திரும்பி பார்த்து, ஐயோ என்ன அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இதுக்கு புரிஞ்சுது, ஓ நமக்கு சிக்கிட்டாண்டா ஒரு இழிச்சவாய அப்படிங்கிற மாதிரி. அவன் ரெண்டாவது மியூ 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 அப்படி இப்படின்னு பசிக்கிற மாதிரி ஒரே ஆக்டிங் எல்லாம் பண்ணதும் அந்த லேடிக்கு ரொம்ப சங்கடமாயி அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ திரும்பி வந்து இந்த கருப்பு பூனை கிட்ட சொல்ல, ஏ நீ நாளையில இருந்து எங்கூட வா, ஒரு ஃபேமிலி சிக்கி இருக்கு, முட்டாள் ஃபேமிலி, நம்ம அதை வச்சே நம்ம அந்த வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணிடுவோம், சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாம, நீ என் கூட. அப்போ இல்லை நான் கருப்பா இருக்கிறேன், அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ அவன் சொல்லுவான், இல்லை இல்லை இது இவங்க அந்த மாதிரி டைப் இல்லை, கலர்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீ நான் மியோ சொல்ற மாதிரி நீ பின்னாடியே மியோன்னு சொல்லு, ஆட்டோமேட்டிக்கா உனக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் போய் அந்த லேடி கிட்ட அதே மாதிரி அடுத்த நாளைக்கு இதுவும் அப்படின்னு அந்த லேடியும் ஐயோ பாவம் பார்த்து இதுகளுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே இது ரெண்டுமே வளர்ந்து 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 அவங்க அந்த டீனேஜ் லைஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே இவங்களுக்குள்ள முதல் இருந்த மாதிரி அந்த களங்கம் இல்லாத அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு உடைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆரஞ்சு கேட்டு இந்த பிளாக் கேட்டை ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது ரெண்டுகளுக்கும் அந்த உணர்ச்சி என்னன்னு புரியல, ஆனா அவங்களுக்குள்ள என்னமோ ஒரு ஃப்ரிக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃப்ரிக்ஷன்ல 2 மாசம் கழிச்சு இந்த கருப்பு பூனை பிரெக்னென்ட் ஆயிருச்சு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க பூனையை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருந்தனால, ஐயோ இது பிரெக்னென்ட் ஆயிடுச்சு, பிளாக்கி பிரெக்னென்ட் ஆயிடுச்சு, பிளாக்கி பிரெக்னென்ட் ஆயிடுச்சு